சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்துல ஒருத்தங்க இருந்தாங்க. கொங்கு மண்டலத்துல ஒரு பெண்மணி. அவங்க இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திமுகல போய் இணைஞ்சிருக்காங்க. திரு செந்தில் பாலாஜி, முன்னாள் சாராயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில போய் திமுகல போய் இணைஞ்சிட்டாங்க. முதல்ல யாரையும் விமர்சிக்க கூடாது பெருசா என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அரசியல்ங்கிறது பொது வாழ்வு. பொது வாழ்வுக்கு வந்துட்டா விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் நியாயமான ஒரு விமர்சனமா இருக்கணும். தரந்தாழ்ந்து இருக்கக்கூடாது. என்னோட வேண்டுகோள் இதுதான். நான் அப்படிதான் நினைப்பேன், அப்படிதான் பார்ப்பேன். சரி, போறது போனாங்க. ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு போனா அப்படிதான் சொல்லி ஆகணும். அப்படி சொன்னா திமுகல சீட்டு. தமிழக வெற்றி கழகம் பாஜகவோட இரண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பாஜக பெத்து போட்ட பிள்ளை தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இப்ப என்னதான் அங்கிருந்தா வருது. திமுகவுக்கு போன அந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு போனோம். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் யார், அவர்களுக்கு கான்செப்ட் என்ன, அவங்களுக்கு என்னதான் இங்க பணி தமிழ்நாட்டில், இவங்களுக்கு என்னதான் கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட் இவங்களுக்கு என்னதான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வருது. நான் இந்த வைஷ்ணவி அவர்கள் பேசுனதுக்கு வச்சு நான் கேட்கல. பொதுவாக என்னோட கேள்வி அதுதான். ஏன்னா இப்ப கடுமையான ஒரு சந்தேகம். பிஜேபி எங்களுக்கு எதிரி, இந்த பக்கம் திமுக எதிரி. முதல்ல ஒரு அரசியல் பண்றவங்க இதை சொல்லலாமா? உங்களுக்கு என்ன வேலை? தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வரப்போறோம், நாங்கள் இதை செய்வோம். 1000 கட்சி இருக்கு. இவங்களை எதிர்த்தாதான் நான் அரசியல் பண்ண முடியும்னா இது எந்த மாதிரியான ஒரு அரசியல்? அப்போ ஓட்டு அரசியல் தான் இது, சுயநல அரசியல் தான் இது. வரோம், எனக்கு 1000 எதிரி இருக்காங்க, நான் மக்களை தேடி போறேன், உங்க கொள்கைகளை சொல்லுங்க, நாங்கள் அதை செய்வோம்னு சொல்லுங்க. உடனே ஒரு பிம்பத்தை ரெடி பண்ண வேண்டியது. எனக்கு திமுக தான் எதிரி, எனக்கு பாஜக தான் எதிரி, வேற யாரையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கூட்டணியில போய் ஒட்டணும்ல. இது முதல்ல ஒரு இது 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 அடிப்படையாகவே இதை பற்றி என்ன தெரிய வருதுன்னா, இவங்களும் மித்த அரசியல்வாதி மாதிரிங்கிற மாதிரி தான் இதை பற்றி தெரிய வருது. அந்த மாதிரியான செயல் தான் இதெல்லாம். இது வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கணிப்பு சத்தியமாக வெற்றி பெறாது. டெபாசிட் கூட வாங்காது. இது ஏன் கருத்து, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க மூவ்மெண்ட் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு திமுகவை எதிர்த்து ஒரு மாற்று சக்தி வேணும்னா வேணும், நான் அதை வரவேற்கிறேன். விஜய் அவர்கள்னா நானும் எதிர்பார்த்தேன். சரி, ரைட்டு, ஓகே, வராப்புல நல்லா செய்வார் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்குது அந்த எதிர்பார்ப்பு. இப்போ போக போக அவங்க மூவ்மெண்ட்டே சரியில்லைங்கிற மாதிரி. அதாவது விஜய் கட்சியில் கூட நான்லாம் இல்லை, எனக்கே இப்படி தான் தோணுது. என்ன அப்படிங்கிறது பொதுவாக ஒரு தேவை. களம் இருக்கணுங்க, களம் சூடாக தாங்க இருக்கணும். மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படி எதிரிக்கு எதிரி நிற்கணும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். போட்டி போடுங்க, ஒரு நியாயமான ஒரு போட்டி. தேர்தலை சந்திப்புங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல், நல்ல விஷயம் தான். ஏன்னா போட்டி இருக்கணும். திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா போட்டி இருக்கணும், கடுமையாக இருக்கணும். ஆனால் இவங்க பண்ணுறதை பார்த்தா இப்போ அதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கு. அப்போ உண்மையிலேயே பாஜக தான் இயக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எங்கே தான் சந்தேகமே வருது. இல்லை, உங்களுக்கான ரோல் தான் என்ன? பிஜேபி எதிரி, திமுக எதிரி. அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்க போறீங்க? ஓட்டை பிரித்து விடுற வேலையை பார்க்க போறீங்க. அதுதான் தெரியுது. அதுக்கான வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. இவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும், ஒரு மாற்று சக்தியாக வரணும், மக்களுக்கு நல்ல விஷயங்கிற ஒரு எண்ணமே அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க செயல்பாடை பார்த்தா துளியும் கூட கிடையாது. இவ்வளோ செயல்பாடு இருக்கவங்க எப்படி செயல்படலாம்? எவ்வளவோ விஷயம் இருக்குது, எவ்வளவோ விஷயம் இருக்குது. இந்த ஆதவ அர்ஜுனா தன்னிச்சையாக முடிவெடுத்து பேசுகிறாரு. இது யார் கட்சி தலைவர்னு எனக்கு தெரியல. ஆதவ அர்ஜுனாக்கு வேலை என்ன? அவரே பிரஸ் மீட் போடுறாரு, அவரே பேசுறாரு, அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்லா பார்க்கணும், இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. திருமாவளவன் அவர்களுக்கு சொல்றாப்ல, திருமாவளவன் அவர்கள் போராடுறாரு, ஆனால் காவல்துறை ஏட்ட இருக்கு. அதாவது தன் மக்களுக்கு அநீதி நடந்துட்டுன்னு சொல்லி போராடுறாரு, அதே நேரத்தில் காவல்துறை ஏட்ட இருக்கு. அவரு போறாருன்னா அவருக்கு கூட்டணி விஷயங்கள்ல அவருக்கு ஒரு லாபம் இருக்கு. அதனால அவர் அப்படி பண்றாரு, பண்ணிட்டு போட்டு. அதனால தான் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் திமுகவை. பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு திமுக தான். அண்ணன் அவர்கள், திருமாவளவன் அவர்களே பேசின பேச்சு தான் இது. இதை இவர் சொல்றாரு, அண்ணன் அவர்கள் மாத்திக்கணும். இது எந்த கட்சியிலையாவது உண்டா? ஒரு கட்சியை குறித்து விமர்சனம் பண்ணாங்கன்னா எதிர்த்து தாக்குதல் நடத்தலாம். ஒரு அறிக்கையா இல்லாத எப்படி சொல்றது, இப்படிதான் செய்யணும், அப்படிதான் வரணும், இதெல்லாம் இந்த மாதிரி முடிவு தலைவர் தான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மித்த கட்சியில் அதிமுக கூட இது போன்ற மூத்த அமைச்சர்கள்லாம் பேசும்போது இது எங்களுக்கு முடிவு, நாங்கள் சொல்ல மாட்டோம், தலைவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை அவர் சொல்லவே மாட்டாரு. கிட்டத்தட்ட அரசியலே எனக்கு தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனா தான் பண்றாரு. அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆசை இருக்கு, பண்ணணும், பேசணும்ட்டு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் பெருசா பண்ண மாதிரி தெரியல. 2-3 நிகழ்ச்சி பார்த்தாச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அப்பதான் ஒரு சந்தேகமே எழுது, இவங்களுக்கான வேலை என்ன வேலை? ஓட்டை பிரிச்சு விடுதான் வேலை. ஓட்டை பிரிச்சு விடுறத தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. மக்கள் நலனோ அப்படி இருந்தா இவங்க என்னெல்லாமோ செஞ்சிருக்கலாம். எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை இதுதான். முழுக்க முழுக்க ஓட்டை பிரிச்சு விடுறதுதான் வேலை. அதோட வெளிப்பாடு இப்ப தெரிய வருது. அந்த கட்சியில இருந்து இன்னும் பல பேர் வெளியில போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகலாம். அது திமுகவில் போய் இணைவாங்களா? இணையலாம்.
எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பதவிக்கு வரணும், பதவியில் ஏதாவது ஒரு பொறுப்பை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது திமுகவே இறங்கி செய்யும் இந்த வேலையை. வேற எந்த கட்சிக்கு போனால் போக மாட்டாங்க. ஏன்னா ஆட்சியில் வரப்போகிறது அவங்க தானே. ஏன் அந்த கட்டமைப்பு வலுவாக இருக்குன்னா திமுகவில் வந்து பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அந்த தலைமை வலுவாக இருக்குது. அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணீங்க? பணப்பட்டுவாடா பண்ணியுமே இவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா ஒரு விமர்சனம் உண்டு. இது வந்து பரவலாக பேசக்கூடிய விஷயம். அது சரியாக கைக்கு போகுமானா போகாது. ஏன்னா தலைமை சரியில்லை. திமுக அப்படி கிடையாது. இந்த ஏரியாக்குள்ளே கொடுத்தாங்க போய் கையில் போகலன்னா அடுத்து என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தலைமை சரியாக இருக்குது. நிர்வாகிகளை கட்டமைப்பா பூத் கமிட்டினா அதான் வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் பூத் கமிட்டினா பெருசாக அப்படியே போய் வந்து வீடு வீடாக போய் ஓட்டை வாங்குவாங்க மக்கள்கிட்ட. நல்ல ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அதை கரெக்டாக அந்த கடைகோடி வீட்டுக்கு வரைக்கும் போகணும். இதுதான் பூத் கமிட்டியோட வேலை. அதான் இந்த தாவேக்கா பூத் கமிட்டி அமைச்சிட்டோன்னா அவங்க வாரம் வந்து டேபிளை போட்டுக்கிட்டு முக்குக்கு வந்து ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. சரி, அதை வந்து நம்ம பேசக்கூடாது. ஒரு கட்சியோட வளர்ச்சி அதை அவங்க தொண்டர்கள் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டு. ஆனால் இவங்க போகக்கூடிய மூவ்மெண்ட்டும் இந்த கட்டமைப்புமே பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இப்போ எழுப்பிட்டு வருது, வலுவாகவே எழுப்புது. என்ன வேலை, என்ன அஜெண்டான்னு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இது பாஜகவுக்கும் வந்து பொருந்தும், உண்மையிலேயே பொருந்தும். ஏன்னா அவங்கள வந்து ஆட்சி பிடிக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. இது தொடர்ந்து எல்லா கட்சியும் செய்யுது. அதிமுக செய்யுது, அது ஒரு ஆள் சொல்ல விரும்பலை. ஓட்டை பிரிக்கிறதுக்கு கிளப்பி விடுவாங்க. அது உதாரணத்துக்கு பல இடங்களில் இந்த இடைத்தேர்தலை கூட நம்ம பார்த்துக்கலாம். எனவே தமிழக வெற்றி கழகம் வந்து செயல்பாடுகள், திட்டங்கள் எல்லாமே இது போன்ற பாதையை நோக்கி போகிற மாதிரி தான் தெரியுது. திமுக வந்து வெற்றி பெறும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. 200 தொகுதிகளே வெற்றி பெறும்னு. இப்படியே போணுச்சுன்னா 234 வெற்றி பெறும். அப்படி தான் இவங்களுடைய மூமெண்ட் எல்லாமே இருக்குது. நன்றி, வணக்கம்.